நல்லவர், அவர் உத்தமர், அதனால பாவிகளுக்கு கூட வந்து செய்வாராம், வழியை தெரிவிப்பார். உனக்கு எனக்கு அவர் நம்பி இருக்கிற ஜனங்கள் உனக்கும் எனக்கு ஏன் வழியை தெரிவிக்க மாட்டார்? கர்த்தருடைய ஆலோசனைய ஒவ்வொரு நாளும் ஆலயத்துல வந்து அவர் வசனத்தோட ஒட்டி இருந்து அதை உள்ள வாங்கி சாப்பிட்டே இருந்தேன்னா உன் நினைவு கீழே போகிய சூழலை கீழே போகாது. அப்ப தைரியம் வந்து மேல பார்ப்ப, ஏய் 100 ரூபாய் 1000 ரூபாய் தந்த தேவன் இந்த பஞ்சாலத்துல, இந்த நெருக்கத்துல, இந்த சூழலை என்ன கர்த்தர் 10,000 மாத்தி என்ன ஸ்பெஷலா காட்டுவீங்க? நீ சபை ஆசீர்வதிச்ச தேவன் என்னை ஆசீர்வதிச்சு என் மேல நீ இருக்கு, என் கூட நீ இருக்கு, என் தொழில நீ இருக்கு, எல்லாரும் பார்த்துப்படி எல்லா ஜனங்களும் என கண்டு வைக்கப்படி. ஹல்லேலூயா. வாக்குத்தத்த வசனம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீங்க எந்த பாதையில போயிட்டு இருக்கீங்களோ, தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நீங்க துவங்கி தடையா இருக்கிறீங்களா, இல்ல பிரச்சனையோட இருக்கிறீங்களா, புரியலையா, என்ன செய்யணும் நெக்ஸ்ட் புரியலையா, கர்த்தர் அதை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க போகிற பாதையில, தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்துல, தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையில கூட இன்னும் காரியம் நடக்கலைன்னா கர்த்தர் அதை செவ்வைப்படுத்துவார் இந்த மாதம். அல்லேலூயா. சங்கீதம் 25 திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 25 அதனுடைய 8-9 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ரைட். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லியிருக்க அந்த வசனம். சாந்த குணமா? எனக்கு இங்க வேற மாதிரி இருக்கு. சிறுமைப்பட்டவர் அப்படி சொல்லியிருக்கா? 9ஆம் வசனம் ஒரு வாட்டி கூட படிங்க. 25:9. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ரைட். ஆனால் இது கொஞ்சம் கூட நல்லா இருக்குது. நான் வாசிக்கிறேன் புதிய மொழிபெயர்ப்பில். சிறுமைப்பட்டவர்களை நியாயத்திலே நடத்தி சிறுமைப்பட்டவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அங்கே என்ன சொல்லுது? சாந்த குணம். அப்படித்தானே சொல்லியிருக்கு. ரைட். கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது. நல்லது. ரைட். அப்போ சிறுமைப்பட்டவர்களை நியாயத்தில் நடத்துவாராம். பாருங்க, கர்த்தர், முதல்ல சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் உத்தமராக இருக்கிறார். அப்போ அவர் என்ன செஞ்சிருக்கணும்? நல்லவனுக்கு உதவி இருக்கணும். அப்படிதானே? உத்தமர்களுக்கு உதவி இருக்கணும். அப்படிதானே? ஆனால் கீழே சொல்லுது ஆகையால். அப்போ நல்லவன்னா யாருக்கு உதவி செய்வான்? உத்தமனாக இருக்கிறவன் யாருக்கு உதவி செய்வான்? பாவிகளுக்கு வழியை தெரிவிப்பான். கர்த்தர் எப்படி? உத்தமனுக்கு உத்தமன் இல்லை, நான் நல்லவனுக்கு நல்லவன் அப்படிலாம் கிடையாது. அது மனுஷன் வேணா டயலாக் அடிப்பான், அவன் நல்லவனாகவே இருப்ப மாட்டான். நல்லவனுக்கு நல்லவனா அப்படிலாம் இருக்க மாட்டான். ஆனால் தேவன் பாருங்க, நேரம் மாறி பாருங்க. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாருங்களேன், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எந்த காரியத்துக்கும் வழி தெரியாம நீங்க நிற்க வேண்டாம். எப்படி? எனக்கு அடுத்து எப்படி நான் நல்லா இருப்பேனா நீ குறி கேட்க வேண்டாம். எப்படி? ஒருத்தியட்டையும் கேட்கணும், ஒருத்தண்டையும் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? இந்த வசனமே போதும். ஏன்னா கர்த்தர் நல்லவர், அவர் உத்தமர், அதனால பாவிகளுக்கு கூட அவர் என்ன செய்வாராம்? வழியை தெரிவிப்பார்னா, உனக்கு எனக்கும் அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் உனக்கும் எனக்கு ஏன் வழியை தெரிவிக்க மாட்டார்? ரொம்ப சிம்பிள். யாருங்க? இந்த மாதம் உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம் இருக்குதோ தேவன் வார்த்தையை கொடுத்திருப்பாரு, தேவன் வசனத்தை உனக்கு தந்திருப்பாரு, டைமிங்ல கரெக்டா பேசியிருப்பாரு. நீ தரிசனத்தோட இருக்கலாம், ஆனா ஒன்றுக்குமே பதில் இல்லாம இருக்கலாம். சிலது உனக்கு தரிசனத்தை தந்து உனக்கு காரியத்தை துவங்கி இருப்பாரு, புதிய காரியங்களை துவங்கி இருப்பாரு. நெக்ஸ்ட்
ஸ்டெப் வைக்கிறதுக்கு உனக்கு என்னன்னு தெரியாம இருக்கலாம். அது எல்லாவற்றுக்கும் பாதைகளை தேவன் அவர் தீர்மானித்த வழியில உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. கன்ஃபியூஷன், குழப்பமா இருக்கும் பாருங்க. எப்படி இது எப்படி பண்றது, இது எப்படி போறது, நல்லதான் வந்தோன்னா குழப்பம். பாவிக்கும் குழப்பம் இருக்கும், பரிசுத்தவானுக்கும் குழப்பம் இருக்கும். ஆனா பாவிக்கே வழியை காட்டி கொடுப்பாருன்னா, பரிசுத்தமா அவருடைய வார்த்தைக்கு நம்பி இருக்கிற வாழ்க்கையில நிச்சயமா காரியம் வாய்க்கும். உன் பாதையில இனி இடரல் இருக்காது, நிச்சயமாய் வழி உண்டாகும். ஹல்லேலூயா. பிராகாம் பிரேக்கோலு ராம்ப்ரே ஷாக்ரபாட்டா. பாருங்க சங்கீதம் 32 திருப்பி கொள்ளுங்க. 8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து, ஏன்னா நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்களேன், கேளுங்களேன். பாவின்னா யார் தெரியுமா? இந்த சென்ஸ் ஆஃப் பைபிள் என்னன்னா, பாவின்னா ஏதோ 4 பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கிடையாது. தேவனுடைய சமூகத்துல வந்து தேவன் எனக்கு வாக்கு பண்ணுவாரு, வாக்கு பண்றத நான் கேட்பேன், அதன்படி எனக்கு காரியம் உண்டாகும்னு நம்பாம சபையை விட்டுட்டு தேவ சமூகத்தை விட்டுட்டு தூரமா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அது எந்த ரேஷியோல இருந்தாலும் சரி. சில சபைக்கே வராம இருப்பான், சில வந்துட்டு அன்னைக்கு வரமாட்டான், அப்பப்போ வருவான், பிரச்சனை வரும்போது மட்டும் வருவான், அப்படிலாம் இருக்கான். பாத்தீங்களா? அவனுக்கும் என்ன செய்வார் கர்த்தர்? ஏதோ ஒரு வழியில அவனுக்கு போதிப்பார், கண்டிப்பா போதிப்பார். ஏன்? கெட்டவன் கூட நல்லவனா இருக்கான், சரி கெட்டவன் கூட நல்லா இருக்கான், பார்த்துருக்கீங்களா? சில காரியத்துல நல்லா இருக்கான்ல, அது என்னன்னா தேவன் ஏதோ ஒரு வழியில அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அவரை நம்பி அவர் சபையில வந்திருக்கிறேன்னா, அவர் போதனையை கேட்க வந்திருக்கிற. போதனை எங்க கேட்ப? ஆலயத்துக்கு வர்றல்ல, அப்போ கண்டிப்பா உனக்கு என்ன செய்வாரா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். ஹல்லேலூயா. உன் மேல ஏன் கண்ணை வைப்பேன்றாரு. எப்படி? சும்மா அப்படி நடக்க விட மாட்டாரு. உன் மேல ஏன் கண்ணை வச்சிருப்பேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? கூகுள் மேப் மாதிரி கூகுள் மேப் போட்டுட்டு போனீங்கன்னா, நெக்ஸ்ட் 200 feet ரைட் அப்படின்னு சொல்லும். எப்படி? நீ அடுத்த டர்னிங்ல திரும்புறதுக்கு முன்னாடியே 200 மீட்டருக்கு முன்னாடியே அல்லது 500 மீட்டருக்கு முன்னாடியே உனக்கு என்ன செய்யும்? பேசும் உனக்கிட்ட. அதே மாதிரிதான் அப்படி பேசுறது தான் கண்ணை வைக்கிறது. ஹல்லேலூயா. கண் வச்சுட்டே இருக்கிறது. இப்ப பிள்ளைங்களை பாருங்களேன், அப்பதான் எழும்பி நடக்குதுன்னு வைங்களேன், நீங்க என்ன செய்வீங்க? பிள்ளை நடக்குதுப்பா, நடக்குதா, இது நடந்துடும் இப்படி அனுப்பிங்க. பரவாயில்லடா, நடந்து நின்றுட்டான், 2 ஸ்டெப் வச்சான், பரவாயில்ல, சரிடா கவனிங்க அப்படிதான் நினைப்பீங்க. கர்த்தர் அப்படிதான் கண்ணை வைப்பாரு. ஹல்லேலூயா. உங்களை வழி இதுவே என்று காட்டுறது மட்டும் இல்லைங்க, அப்படியே உன் மேல கண்ணை வச்சிருப்பார். இனி போய் என்ன செய்யக்கூடாது? பள்ளத்துல விழக்கூடாது. வழி காட்டி இருப்போம், வழி கரெக்டா இருக்கும், ஆனா அந்த வழியில என்ன இருக்கும்? பள்ளம் இருக்குமா? பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், சமம் இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? எல்லாத்திலையும் வாழ்க்கை சீரா இருக்கணும். அதான் வசனம் சொல்லுது, பள்ளங்களை சமமாக்குவார், மேடுகளையும் என்ன செய்வார்? சமமாக்குவார். அப்படின்னா உன் வாழ்க்கையில தேவன் தீர்மானித்த காரியம் ஒரு பள்ளம் வந்த உடனே அல்லது ஒரு மேடு வந்த உடனே ஸ்லோ ஆகாது. என்ன வேகத்துக்கு போகணுமோ அந்த வேகத்துக்கு தேவன் உனக்கு போதிச்சிருக்கிறாருன்னா, போதிக்கிறது மட்டும் இல்ல, உன் மேல கண்ணை வச்சு கர்சனையா உன்னை கடைசி வரைக்கும் அவர் நினைச்சு அவர் போதித்திருக்காருல, அவருடைய வசனம் சொல்லுது இல்ல, சொன்னபடியே நீ நிறைவா பெற்றுக்கொள்கிற வரைக்கும் உன் மேல அவர் கண்ணை வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஆலோசனை சொல்லுவாராம். ஆலோசனைன்னா எப்படி தெரியுமா? இப்படியே போறது கரெக்ட், உனக்கு இப்போ வழி இப்படி கிடைச்சதுல, ரைட் அப்படியே போயிட்டுக்கோ. ஆனா பாரு, அப்படியே போய் ஒரு டூரு கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போயிட்டு இருக்கும்போது வழி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம், வழி வந்துருச்சு, அப்பா
இந்த பாரேன், வலது பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹோட்டல் இருக்கும் பாரேன், செம்மையா இருக்குண்டா பீஃபு. அதுக்கப்புறம் போனோன்னா மட்டன் பிரியாணி தரமா இருக்குண்டா. இப்படி சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஆலோசனை. உனக்கு மட்டன் பிரியாணி மட்டும் வச்சிருக்க மாட்டாரு, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, உனக்கு வெஜிடபிள் எல்லாத்தையும் வச்சிருப்பாரு. உன் விருப்பத்துக்கு ஏற்றார்படி நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆலோசனை சொல்லிட்டே இருப்பார். எது எது எங்கெங்க கிடைக்கும். ஏன்னா தேவன் தீர்மானித்து உண்டாக்கின இந்த பூமியில தேவன் அனுப்பின உனக்கு எனக்கும் அவர் தீர்மானித்த ஆசீர்வாதங்கள் எங்கெங்க இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த ஆரச்சிலும் ஒளிப்பிடச்சிலும் மறைவிடச்சில மறைச்சு வச்சிருக்கல புதையல்கள். ஏன்? உனக்குன்னு ஸ்பெஷலா அத கரெக்டா சொல்வார். ஏப்பா இப்படி போய் அப்படி ஊட்ட நடு, அப்படி வந்து இப்படி லெஃப்ட் போய் ரைட்டுக்கு திரும்பணும்னு வச்சுக்கோயேன், ஒன்னும் பயப்படாத, அங்க ஒரு பள்ளம் வரும். அதனால உனக்கு என்ன ஆகுது? அது ஒன்ன சேதப்படுத்தாது. டப்புன்னு ஒரு மேடு வரும் பாரு, அது ஒன்ன சேதப்படுத்தாது. நான் சொன்னபடியே, நான் ஆலோசனை சொல்றபடியே கேட்டு வா, நிச்சயமாய் காரியம் வாய்க்கும், நிரம்பி வழிவாய். சொன்னபடியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தெய்வம் பாருங்க. திருப்பிக் கொள்ளுங்க நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். பாருங்களேன், நம்ம எல்லாருமே ஒரு செயல் ஆட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, காலையில இருந்து நேற்றைக்கு தூங்கி இன்னைக்கு காலையில் எழும்புனீங்க தானே? எழும்புனதுல இருந்து இது வரைக்கும் ஏதாவது செயல் நடந்ததா உங்க வாழ்க்கையில? ஏதாவது செஞ்சீங்களாங்க? ஒண்ணுமே செய்யலையா? திரும்ப அப்படியே படுத்தியலா? எலும்பியாச்சு, சூரியன் விடிந்தது, மறுபடியும் படுப்போம், அப்படியா வந்திய? ஏதாவது செஞ்சீங்கல்ல இல்லையா? செஞ்சீங்க தானே? ஹல்லேலூயா. பாருங்களேன், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க பாருங்களேன், நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தான் இருப்போம். மனுஷன் செஞ்சுட்டே இருப்பான். அது என்னத்துக்கு செய்யறான்? கெட்டதுக்கா செய்வான்? எல்லா மனுஷனும் நல்லா இருக்கணும், நல்லா வரணும். ஆப்பம் சுட்டாலும் எப்படி சுடுறோம்? நல்லா வரணும் தான் சுட்டம். பார்த்தீங்களா, உப்பு கூடிடுச்சு. எப்படி நல்லா, நான் எவ்வளோ நேற்றுக்கு எப்படி நான் அதை மாவை நல்லா கிண்டி வச்சேன் தெரியுமா? ஐயோ, அக்கானியை ஊத்துனேன், கல்லை ஊத்துனேன், ஆப்பம் பிளக்குன்னு வரணும்னு சொல்லி என்னெல்லாமோ செஞ்சு கிண்டி வச்சுட்டோம் பாருங்க. ஆனா உப்பு கூடிருச்சு. கேட்டீங்களா? ஏன் தெரியுமா? நீ உன் விருப்பத்தின்படி ஆப்பத்தை என்ன செஞ்ச? டப்புக்கு டப்புக்கு டப்புக்குன்னு என்ன செஞ்ச? போட்டு நல்லா கிண்டுன. நல்லதுதான், பக்குவம் எல்லாம் உன் ஞானத்தின்படி இருந்தது, கரெக்ட் தான். நீ என்னதான் உன் ஞானத்தின்படி உன் திறமையின்படி செஞ்சாலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமல் செய்தால் கடைசியில் ஒரு சின்ன உப்புல என்ன செய்யும்? சம்பவம் ஆப்பம் உப்பப்பமா மாறிடும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீ எவ்வளவு திறமைசாலியா வேணா இரு, உன்கிட்ட எவ்வளவு பணம் வேணா இருக்கட்டும், நீ எப்படி அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நீ தான் தலைவன். உன்னை தவிர அந்த ஊர்ல எவனுக்குமே எப்படி ரசம் வைக்கிறதுல ஒன்னு அடிச்ச ஊர்ல யாரும் இருக்காம இருக்கலாம். ரசம் சாம்பார் வைக்கிறதுக்கு ஒன்னு அடிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லாம இருக்கலாம். அந்த அளவுக்கு நீ திறமைசாலியா இருக்கலாம், பல ஆண்டு திறமைசாலியா இருக்கலாம். ஆனாலும் நான் சொல்றேன், ஆனைக்கு யார் சொல்வது? இது பைபிளா சொல்லுது இல்ல? இதெல்லாம் சொல்லியாவ எப்படி? ஆனைக்கு கூட அடிசருக்குன்னு உலகத்துல சொல்லுதாவ. ஆனா வேதம் தான் தெளிவா சொல்லுது, நான் உனக்கு போதிப்பேன், உன் செயல்களை என்கிட்ட ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனை எப்படி? அவர் யோசனைன்னு சொல்லலாங்க. ஆப்பத்தை உங்களுக்கு தெரியாதா? ஆப்பத்தில் என்னெல்லாம் செய்யறேன்னு உங்க யோசனை படி தானே ஆப்பத்தை நீங்க ரெடி பண்றீங்க. உப்புல மாட்டுது இல்ல, உப்பப்பமா மாறிடுது இல்ல. அப்போ
ஏன்னா நீங்க அதை கத்தருக்கு நீ என்ன திறமையா இருந்தாலும் சரிங்க, ஒருவேளை உங்க வருமானம் நீங்க கத்தர் கொடுத்த தொழில் தான் வருமானம் நல்லா போயிட்டு இருக்குது, சொல்லுவாங்க நல்லா போயிட்டு இருந்தோன்னு பிஸி ஆயிடுவாங்க, கத்தரையே மறந்துடுவாங்க, செயல்களை கத்தருக்கு ஒப்பிக்க மாட்டாங்க. நீங்க செயல்களை கத்தருக்கு ஒப்புவிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் உங்களை என்ன சொல்லும், மேரி மேரி உனக்கு சாம்பாரோ சாம்பாரோ, எப்படி மேரி சாம்பார் செமையா இருக்குது அப்படின்னு என்ன செஞ்சிடப்படாது, மயங்கிடப்படாது. உடனே சொல்லணும், எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பனுக்கு தான், நான் ஒண்ணுமே கிடையாது. வேணா ஒன்றை சாம்பாருங்க நல்லா இருக்குது, எப்படி செய்யணும்னு உன்னை பார்த்து யாரு குறிப்பெழுதுவா? மேரியை பார்த்து மேரியை பார்த்து சாமி இல்லையே, இன்னொரு மேரியை பார்த்து சோனியா இருக்கும், சோனி கேட்பா சாம்பார் எப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், இவ்வளவு வித்தியாசத்தில் இதை நறுக்கணும். நீ என்ன சொல்லி கொடுத்தாலும் சாம்பார் வராது, பாயசமா மாறிடும். அல்லேலூயா. ஒருவேளை எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு என்ன செய்வா, உப்புக்கு பதிலா சுகரை போட்டுருவா. அல்லேலூயா. கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும். ரைட், உன் செய்கைகளை கத்தருக்கு, சிஸ்டர் பிரதர் எதை செஞ்சாலும் நீ எதை உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாமே யாருடையது? யார் சொன்னா கேட்கணும்னு நினைக்கிறீங்க? அது அப்பா சொல்றாதான் கேட்கும். அவர் நாமத்துல நீ சொன்னா கேட்கும், அவர் சொல்ற மாதிரியே கேட்கும், அல்லாம நீ எதா சொன்னாலும் கேட்காது. அல்லேலூயா. பாருங்களேன், இந்த சிங்கம் புலி எல்லாம் நிறைய பேர் வளர்த்துறாங்க, பார்த்துருக்கீங்களா? சிங்கம் புலியெல்லாம் பாருங்க ரொம்ப வருஷமா வளர்த்துவாங்க, திடீர்னு அதுக்கு குணம் மாறி அவனை கடிச்சு தின்றும். பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி? அவனை சின்ன பிள்ளையிலேருந்து அவன் தானே வளர்த்தனா, ஏன் அது கடிச்சது? பூமியிலே நீங்க முதல் அதிகாரத்திலே கத்த சொல்ல, சகலவற்றையும் யாருக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார்? நமக்கு தான் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆளும்படி அதிகாரத்தை கத்த நமக்கு தான் தந்திருக்கிறார். உண்மைதான். அதே மாதிரிதான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையாகிய அதிகாரம், உனக்கு கொடுக்கப்பட்ட பிசினஸ் ஆகிய அதிகாரம், உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வருமான வாய்ப்புகள் எல்லாம் கர்த்தர் தந்ததுதான். அது உனக்கு தான் சுதந்திரம், உண்மைதான். ஆனா தேவன் இல்லாம நீ அதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் அதை நீ இயக்க கூடாது. அப்படி என்னடா உன் யோசனை அவர்கிட்ட போகாது. நீங்க ஆண்டோடைய பிள்ளைங்களா இருந்தா என்ன தெரியுமா, இப்ப 100ல இருந்தா 1000க்கு உங்களுக்கு யோசனை வருவாங்க. இல்லைன்னா நீங்க என்ன யோசனை வருவீங்க? 100 ரூபாய் வருமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுத்தி சூழல் மோசமான சூழல் வரும்போது, கடவுளே எப்படி நம்ம ஆளுங்க அப்ப கூட அது வரைக்கும் ஜெபிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப தேவ சமூகத்துக்கு சபைக்கு வருவாங்க. எப்படியாவது அந்த எனக்கு அந்த 10 ரூபா மிச்சம் கிட்டினா போறோம். எப்படி? ஏன்னா இவனுக்கு முதலீடு எப்படி 10 ரூபா. உங்களுக்கு புரியுதா? எப்பா 1000 ரூபாய் வருமானம் வர வேண்டிய இடத்துல தேவன் உனக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் தந்துட்டாருன்னு வச்சுக்கோ. தேவனுடைய விருப்பம் இன்னும் அதை என்ன செய்யறது, 1000 பெருக பண்ணுவது. நீ எப்போ கடவுள் ஒன்னான பிள்ளா, அந்த பாஸ்டர் பாத்தியா, அவர் வந்து கையை வச்சோன்னு வியாபாரம் நல்லா செழிச்சது பார்த்துக்கா, அவருக்கு இன்னும் வந்து அவர் என்ன முன்ன நின்னாலும் அவருக்கு நான் எண்ணங்கள் ஒன்ன கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க தெரியுதுன்னா அந்த ஊழியக்காரனை எப்படி ஆசீர்வதிக்கணும் அது தெரியும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம புரியல பாருங்க. ஓ கடவுள் எனக்கு பெருசா தந்தாரு 4 பேர். நீ ஒவ்வொரு செகண்டும் தேவனிடத்துல நீ ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஒண்ணும் இல்லை, ஆண்டவரே 10 ரூபாய் இருந்த இடத்துல 100 ரூபாய் லாபம் வரணும்னு நினைச்ச எனக்கு 1000 ரூபாய் தர முடிஞ்சதுன்னா இது 1000 10,000 மாற்ற உம்மால் கூடும். ஆகையால் நான்
நான் என் செயல்களை நம்ப மாட்டேன், என் அறிவை நம்ப மாட்டேன். என்னை துவங்கினவரையே நான் இறுதி வரைக்கும் நம்புவேன். என்னில் என்னை துவங்கினவர் என்னில் என்னை நிறைவாய் சம்பூரணமாய் முடிப்பி. துவங்கினவர் சரியா முடிப்பி. ஹல்லேலூயா. உன் செயல்களை எப்படி, உன் செயல்கள் சில டைம் நீ எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்குன்னா, ஆண்டவரே 1000 ரூபாய் தந்தீங்கப்பா, 100 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 1000 ரூபாய் தந்தீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா 500 மாறிச்சுது, வருமானம் இல்லைப்பா, ரொம்ப கம்மியாயிருச்சு, ஆனால் நான் உங்களை நம்புகிறேன், இந்த சூழலை நீர் 1000 10,000 மாற்ற முடியும் அப்படின்னு நம்பிக்கை உனக்கு வருது. நான் கர்த்தருடைய ஆலோசனையை ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் வந்து அவர் வசனத்தோட ஒட்டி இருந்து அதை உள்ள வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா உன் நினைவு கீழே போண்டிய சூழல்ல கீழே போகாது. அப்ப தைரியமா இருந்து மேல பாப்ப. 100 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 1000 ரூபாய் தந்த தேவன் இந்த பஞ்சகாலத்துல, இந்த நெருக்கத்துல, இந்த சூழல்ல என்ன கர்த்தர் 10,000 100,000 மாத்தி என்ன ஸ்பெஷலா காட்டுவீங்க. ஈசாக்கை ஆசீர்வதிச்ச தேவன் என்னையும் ஆசீர்வதிச்சு என் மேல நீர் இருக்கிறீர், என் கூட நீர் இருக்கிறீர், என் தொழில நீ இருக்கிறீன்னு எல்லா ஜனமும் பார்க்கும்படி, எல்லா ஜனங்களும் என் மேல கண்ணு வைக்கும்படி. ஹல்லேலூயா. ஈசாக்கு மேல வந்த மாதிரி கண்ணு உனக்கு எனக்கு வரணும். சும்மா இருக்கிறத வச்சுட்டோம், ஐயோ அவ பார்த்தா, ஐயோ அவ கண்ணு பொட்டி சாவட்டு. பஞ்சகாலத்துல தண்ணியே இல்லப்பா, 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் என்ன செய்யும், மழை இருக்காது. அந்த நாட்கள்ல அவன் நட்ட தானியத்துக்கு தண்ணி இருந்தது, அது 100 மடங்கு பலனை தந்தது. எப்படி புறம உனக்கு ஒரு சின்ன சாரி வாங்கினா அவன் கண்ணு வச்சிட்டான். இல்லையா? ஏன் தெரியுமா? நம்ம யோசனை எப்படி இருக்குது, அடப்பாங்கடையில் போய் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் ஹாலில் தந்த ஆசீர்வாதத்தை நீ எங்க கொண்டு போற? நெருக்கம் வரும்போது அடப்பாங்கடையில் கொண்டு போற. நீ எங்க போகணும்? சிட் அவுட்ல போய் இருந்துட்டு அங்க போகணும். உன் எல்லைகளை பெரிதாக்கும்படி உனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தரிடத்துல என்ன செய்யணும்? உன் செயல்களை ஒப்புவிக்கணும். அப்போ ஆலோசனைகள் உறுதிப்படும். ஆண்டவரே, 100 ரூபாய் எடுக்கின்ற இடத்துல 1000 ரூபாய் எடுக்க வச்ச தேவன், தேவன் சொல்லுங்க, 100 ரூபாய் எடுக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபாய் எடுக்க வச்ச தேவன் என்ன இந்த எல்லா பயிலும் இப்பதான் என்ன மாத்தணும். எப்படி கேட்கணும்? ஆண்டவரே, எல்லாரும் சம்பாதிக்கும் போது நானு 1000 ரூபாய் சம்பாதிச்சது மேட்டர் இல்ல, இப்ப ஒருத்தனும் சம்பாதிக்கல, எல்லாரும் நெருங்குறானுங்க, உலகமே பஞ்சமா இருக்குது, சுற்றி எல்லாருமே நெருங்கி இருக்கிறாங்க, இதை செஞ்சா தோத்தே போவார்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் சொல்றேன், உங்க மகிமை இப்ப காட்டுங்க, என் ஆலோசனையை உறுதிப்படுத்துங்க. நான் என் ஆலோசனை உம்மிடத்துல தருகிறேன், என் ஆலோசனையை உறுதி பண்ணுவீராக உமது அளவின்படி. ஹல்லேலூயா. இதுதான் மேட்டர். இது இங்க வந்தாதான் தெரியும். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டாதான் இது தெரியும். ஹல்லேலூயா. பாதைகளை அவர் தான் காட்டுவாரு, காட்டி சும்மா விட மாட்டாரு, கடைசி வரைக்கும் கூட இருப்பார். அவர் பெருக்கத்தின் தேவன், உன்னை பெருக பண்ணி கொண்டே இருப்பார். அதுதான்ப்பா அவர் திட்டம், அவர் விருப்பம். அது அவர் விருப்பம் என்னன்னு தெரியாம வாம் இருப்பான். ஏன்னா நல்லா விரும்பினேன், கேட்டாளா? இப்போ ஒன்றும் இல்லை, பிச்சு கடிச்சு. இங்க வந்து உருப்படலாம், நீ எங்க போனாலும் உருப்பட மாட்டேன். என்ன சாமி சொல்லுது? ஆமா, அதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் விசேஷமாக தரோம். ஹல்லேலூயா. தந்து கொண்டே இருப்போம், கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். அவர் பெருக்கத்தின் தேவன், சபையை கூட அப்படிதான் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. 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 வைராக்கியத்தோட இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு சூப்பர் தேவன் இல்ல. நம்ம ஆலோசனைய
நீங்க இதுவரைக்கும் வளராததுக்கு காரணம், நீங்க வளர்ச்சி அடையாம இருக்கீங்களா? யாருக்கு காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நம்மத்தான். கடைசியில் போய் என்னத்தை அப்படி எவனா வந்தானா நல்ல வெட்டும் பெருசா ஒரு வெட்டத்தை வாங்கணும், எடுத்து காட்டுனா போறோம். நின்ன அல்லேலூயா, நின்ன அபிஷேகம், தேங்காய் அபிஷேகம் தான் ஓடிது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேங்க, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், உண்மைதாங்க. நல்லா இருந்தீங்க, அவ்வளோ பெரிய நெருக்கத்துக்குள்ள வந்தீங்க, உண்மைதாங்க. ஆனா சத்தியம் அது கிடையாது. அல்லேலூயா. நீ தோல்வி அடைஞ்சது உண்மைதான், ஆனா சத்தியம் என்னது? தோல்வி அடைஞ்சது என்னாலன்னா அது உண்மைதான். சத்தியம் என்ன தெரியுமா? அது தேவனுடைய விருப்பம் அல்ல. எத்தனை பேர் விளங்குச்சா? விளங்குச்சா? தேவனுடைய விருப்பம் இல்லைன்னா எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஓட்டாண்டியா இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா என் அப்பனுக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறியாத வரைக்கும் நான் ஓட்டாண்டியா இருந்திருக்கலாம். இப்ப சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. I will become a multi-millionaire. Hallelujah. Hallelujah. தேசத்தை சுதந்திரிக்கிற ஆளு நான், நாடுகளே விலைக்கு வாங்குற ஆளு நான். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அபிஷேகம் தான் உங்க மேல என் மேல இருக்குது. ஹல்லேலூயா. நீ தேசங்களை சுதந்திரிப்பாய், தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். அவர்கள் உன்னை ஆளுவதில்லை, நீ அவர்களை ஆளுவாய். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ அங்க பிரதமரா இருப்ப. ஹல்லேலூயா. ஏங்க லண்டன்ல ஒரு ஆள் பிரதமரா இருக்காரா? நம்ம ஆளு. ஹல்லேலூயா. இருக்காரா? ஏன் நீ இருக்காத்தது? நம்ம தெரியும், ஆனாலும் நீங்க ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா இருந்தீங்களா? அதனால கிறிஸ்தவர்களா இருந்தா மேல மேல போயிட்டே இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஜனங்க, மற்ற ஜனங்களுக்கே நம்ம தான் டீச் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்மளை கொண்டுதான் அவங்கள என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போறாரு. ஏது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 9வது வசனம் பாருங்க, படிங்க. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், ரைட்டு. அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறோ கர்த்தர். ஆமா, பாருங்களேன். நீ அப்படியே நீ செய்யாம இருந்தாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புச்சுன்னா நீ தப்புவ. இல்லைன்னா பாருங்க, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். எதை யோசிக்கும்? அவனுக்கு வழின்னா அவனுக்கு தெரிஞ்ச அறிவிடும், அவனுக்கு தெரிஞ்ச வழின்னா எவ்வளோ. இங்கே இந்த ஒரு வழியை பார்த்தா எவ்வளோ தூரம் தெரியும் உங்களுக்கு? உங்கள் கண்ணுக்கு தூரம் தெரியும் இல்லையா? கூடி போனால் ஒரு 2 மைல் தெரியுமா? அது கூட தெரியாது, ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் தெரியும். இப்போ எல்லாத்தையும் அங்கங்கே போட்டு அடைச்சி சூரியனை கூட காண முடியாத அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க. அப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போ பாருங்கள் எவ்வளோ நம்ம இருக்கிறோம், சுருங்கி போயிருக்கிறோம் பாருங்கள். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை, அவனுக்கு வழியை மட்டும்தான் யோசிக்கும். அதான் அவனுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் யோசிக்கும். அவன் ஞானத்தின்படி தான் யோசிக்கும். ஆனால் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர்ப்பா. புரிஞ்சுக்கோங்க, உங்க நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். நீ எடுத்து ஒரு ஸ்டெப் வச்சணும்னா அதுக்கு பலன், சுகம், ஆரோக்கியம், பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுக்கணும்னா கர்த்தர். அங்க தயவு உண்டாக்கணும்னா கர்த்தர் தான் தயவு உண்டாக்கணும். உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன்னா தாழ்மை வரும் உன்கிட்ட. அல்லேலூயா. எப்படி நம்ம கொஞ்சம் பைசா பேங்க்ல ரெடி பண்ணி வச்சிருக்கணும், பேங்க் போவோம், அடுத்து ஒன்னால அந்த பேங்க் ஆரம்புவாய். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தில் விதைச்சு பாரு. ஹல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு ஆள் என்கிட்ட சொல்றாரு, அது விதைக்கும் போது அது சுகம் ஃபாஸ்ட். எப்படி? அது சுகம் இருக்கு. அதை கண்டவன் அந்த போதையை விட்டு வெளியே வரவே மாட்டேங்க. அது சுகம். ஏன்னா விதைக்கும் போது தெரியுது அதனுடைய பலன் எப்படி வருதுன்னு. இருக்கும்போது விதைக்கிறது இல்லை, இல்லாத போது அந்த இல்லாததுல இருக்கிறதுல வைக்கிற பாரு, அங்கதான் நீ பணக்காரன் ஆக போற. அல்லாத ஆண்டவரை ஆசீர்வதி, ஆண்டவர் இப்படி பார்த்து நிற்பார், அவர் வேற பாட்டு பாடி நிற்பார்.
சாரிபாத், நீ பைபிளை எடுத்து தெளிவாக படிச்சேன்னா விதைப்பை பற்றி தெளிவாக எழுதியிருக்கா. சாரிபாத்து விதவை எங்கன்னு விதைச்சா? நோவா எங்கேருந்து விதைச்சான்? இருந்ததே 2-3 புறா, அதுலேருந்து விதைச்சிருக்கான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாத இடத்திலிருந்து உனக்கு எவ்வளோ இருக்குதோ, இல்லை அவ்வளோதான் இருக்குது, அதை விடு. அதை கொண்டு விளம்பரம், என்னிடத்தில் இல்லை ஆனால் நான் கொடுக்கிறேன். ஒரு பெரிய பேனர் அடிச்சு ஒட்டுறது இல்லை. அடுத்த ஆண்டவர் ஒட்டுவார், இல்லை, நீ எந்த அளவினால் விதைக்கிறியோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அமுக்கி உனக்கு கொட்டுவார். ஆனால் நீ எந்த அளவில் அளக்குறியோ அந்த அளவு தான். எனக்கு இவ்வளோ போரும் அப்படின்னா உனக்கு மடி அவ்வளோதானா என்ன செஞ்சுட்டு வர ஆண்டவர் நினைச்சுருவார், அவ்வளோதான் கொடுத்துருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். திருப்பிக் கொள்ளுங்க, நீதிமொழிகள் 23:17. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. என்னதுங்க, என்ன செய்யணுமா? உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. அப்படின்னா நீ விசுவாசி, உனக்கு தேவன் மேல விசுவாசம் வரலன்னு வச்சுக்கோ, எங்க போவ? நீ பாவி மேல ஆசை வந்துடும். இவ்வளவு ஒன்னு ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் திட்டமிட்டு இருக்காரு. இத சொல்லி தந்தோம், நீ ஆசீர்வாதமா இன்னும் இல்லை, நீ ஆசீர்வதிக்கப்படலன்னு வச்சுக்கோ, உன் கண்ணு பாவி மேல போகும். அவன்கிட்ட இருக்கிறதோ பிச்சை. எப்படி? ஹலோ, தேவனை அறியாத ஒருத்தன் பாவின்னு அர்த்தம் இல்லையா வேதத்தின்படி? அப்போ ஒரு பாவியா இருக்கிற மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனா உனக்கு தேவன் வைத்திருக்கிற அளவின்படி பார்த்தா அது ஒரு பிச்சை மாதிரி, ஒண்ணுமே இல்லை. நீ தேவனிடத்துல இருந்தோ விசுவாசம் இல்லாம அவரிடத்துல நீ நடக்காம, அவர் நடத்துற வழியில நீ நடக்காம, அவருடைய செய்கைக்கு நீ உட்படாம, அவருடைய ஆலோசனைக்கு நீ கேட்காம இருந்தனா உனக்கு என்ன வரும்? சிலவங்க சொல்லுவாங்க, இல்லையாண்டே சொல்லியிருக்காங்க, இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, அவனும் எல்லாம் நல்லா இருக்கணும், என்ன அடிச்சவன் கடிச்சவன் நுள்ளுனவன் நல்லா இருக்கேன். ஆமா, அவன் உன்னை தொட்டதுனால ஆசீர்வாதப்பட்டான். ஆண்டவரே 2 கூட்டுன்னு சொல்லியிருப்பாரு. கூட்டு அடி, எனக்கு சபையில் இருந்தவன் ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது, 2 போடு வாங்கிக்கோ. இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி இல்லையா, கீழ்ப்படியாமதுனால நான் அடி வாங்கினானுங்க. ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்ப அதை கேட்காம நீ ஒண்ணுமே செய்யாம அப்படியே நங்காம புட்டு சுடாம இருந்துட்டு எங்கேயோ ஆவி வந்தோம் உனக்கு, நீ எழுபோல ஒரு புட்டுல ஆவி வரும் ஆவி வரும்னு பார்ப்ப, அதே நீ அப்படிதான் வச்சிருப்ப. அங்க அவன் வார்ப்புல வந்துடும் பாருங்க, அவன் வார்ப்பு, அவன் 4 கள்ளத்தனம் செஞ்சாலும் என்ன செய்வான்? 100 பேருக்கு சாப்பாடு போடுவான். அவன் 1000 பேருக்கு நல்லது செய்வான் பாருங்க. பின்ன அந்த வரப்பு ஆண்டவர் நிரப்ப மாட்டாரா? நிரப்புவார். காட்டு புஷ்பத்தை அலங்கரிக்கும் போது அவருடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கிற புஷ்பம் நீ எவ்வளவு அலங்காரமாய் உன்னை வைக்க தேவன் விரும்புவார். Can you understand? Hallelujah. இல்லை சாலோமனை சொல்கிறாரா? சாலோமன் அப்படியெல்லாம் உடுத்தலை, ஒன்று அதை விட உடுத்த பார்க்குறேன். சாலோமனை நான் உடுத்தினதை காட்டினாலும் காட்டு புஷ்பத்தை உடுத்தியிருக்கேன்ப்பா. ஒன்னையும் நான் அப்படி தான் உடுத்த போகிறேன். எனக்கு சர்ச்சில் எனக்கு இதில் வந்துருந்துட்டு நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு எள்ளு போல புட்டில் கொஞ்சம் ஆவியை விட்டுட்டு அங்கே வார்ப்பில் வர ஆவியை பார்த்து புறாமப்படுறேன். இதுக்குன்னே அவனுக்கு பெரிய அண்டா கொடுக்க போகிறேன். எப்படி? தேவன் அறியாத நிறைய ஜனங்களை தேவன் ஏன் ஆசீர்வதிக்காருன்னு நினைக்கிறீங்க? அப்படி அதை மண்டையில ஆணி அடிச்சட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் உண்மை. திஸ் இஸ் ட்ரூ. ஹல்லேலூயா. நீ வாப்பளந்துட்டு இருக்கிற, அதனால கர்த்தர் உனக்கு வாயில கொண்டு என்னது வாய்க்கரிசி போடுறதுக்கு, செத்ததுக்கு மேலே என்னது வாய்க்கரிசி அரிசி போட்டு
பிரயோஜனமே இல்லை. அப்போ என்னதுக்கு போடுறது? உயிரோட இருக்கிறது நல்லா இருக்கணும், நல்லா இருக்குன்னு நினைக்கிறான் பாருங்க. இந்த கல்லை தேவன் அறியாதவன் கூட என்ன அவனுக்கு தோணுதுன்னா, நான் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஜெயிக்கணும், கார் வாங்கணும், ஹெலிகாப்டர் வாங்கணும், ட்ரெயின் வாங்கணும் சொல்லியா இல்லை, அவனுக்கு எல்லாம் கொடுப்பார். நம்ம ஆளுங்க அதில் ஒரு கையாட்டின்ட்டு போயலாம், பிளைட்டில் போயிட்டுண்டாங், சொந்தமாக பிளைட்டோட வேண்டிய ஆளுவோ எல்லாம் இங்கே இருந்துட்டு சதை அணுங்காம, நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, சதை அணுங்காம, வெள்ளையில கலர் படாம, அழுக்குப்படாம சாணி வாரி அடிக்க வேண்டியதான். இனி அல்லேலூயா, புரியுதா? பாவி மேல என்ன செய்யாத, உன் மேலதான் பொறாம வரும்னு வாக்குத்தத்தம் சொல்லுது. ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலதான் பொறாம வருமா? ஏன்னா தேவன் அப்படி எக்கச்சக்கமா ஒன்னு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இது ஒண்ணும் வாங்காம உறங்கிட்டு இங்க இருந்து ஒரு காலு நிறத்தியார் இல்ல, இவர் நிறுத்த மாட்டாரு, ஏன்னா அவர் நிறுத்தல. நான் நிறுத்தினேன்னா போக்கு மூச்சு போட்டும், அதோட போ. நான் வேணா நீ சொன்னா நான் நிறுத்தலாம், ஆனா அதோட என்ன செய்வ? ஒரு என்ன இங்கிருந்தே அடக்க ஆராதனைக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இருக்கும். அதனாலதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கின்றாக உன்னை உயிரோட வச்சிருக்காரு. அல்லேலூயா. என்ன தூங்குவ? இந்த மெசேஜ் தூங்குறவங்களுக்கு எல்லாம் 2 நாளோட போட்டு காட்டுவாங்க. தூங்க பொல்லாத ஆவியெல்லாம் அழிஞ்சங்க சாவிட்டு. அவர் சமூகத்தில் வந்து உறங்குறதுன்னா வெறும் கண்ணடைச்சு உறங்குறது மட்டும் இல்லை, சிலவங்க கண்ணு பயங்கரமா வச்சிருப்பாங்க. இந்த இது என்னது மிருதங்க, என்னதுங்க? ஆடா புளூட்டு நாதஸ்வரம் மாதிரி நல்லா இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா உள்ள ஏன்னா காரியம் கிரியைகள் இல்லாத விசுவாசம். டே, நான் 1000 கோடின்னு பேசினா நீ 10,000 கோடியோட வரணும் சர்ச்சு சாட்சியா. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறன்னா உள்ளுக்குள்ள நீ ஆவியில ஸ்ட்ராங்கா இருக்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கேட்டுக்கிட்டு நிறத்தியார் இல்லை, போறார் இல்லை, அவர் நிறத்தினா நீ செத்த தூளுக்கு கூட கிட்டாது. அவர் நிப்பாட்டினார்னா சுவிசேஷன் என்னைக்கு நிற்குதோ அன்னைக்கு இந்த உலகம் என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். இட்ஸ் ஃபினிஷ்ட். என்னைக்கு சுவிசேஷம் முடியுதோ அன்னைக்கு 2ஆம் வருகை வரும். அல்லேலூயா. டைம் இஸ் எண்ட். இப்போ நான் நிப்பாட்டுவேனா? வா இருக்கிற வரைக்கும், ஜீவன் இருக்கிற வரைக்கும் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை ஜனங்களுக்கு விதைத்து கொண்டே இருக்குதா. நம்மளெல்லாம் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கேட்டா கேளு, தப்புனா தப்பு, இல்லைன்னா என்ன செய்வ? பாவிகள் பாவி சபைக்கே வராத 4 பேரை உன் முன்னாடி ஆசீர்வச்சு காட்டுவார். அவனை பார்த்து நீ பொறாமப்படுவ. ஹல்லேலூயா. 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 ஆமா, உன்னை பார்த்து பொறாமப்படணும். ஹல்லேலூயா. விளங்குதா? சும்மா ஆசீர்வாதம் இல்லை, வல்லம் கிட்டுமா? ஒன்றும் கிட்டாது. ஹல்லேலூயா. உன் மேல எழுதி வச்சிருக்கிறது அவ்வளவு பெருசா எழுதி வச்சிருக்கிறார். அதை விசுவாசித்து எடுத்து அனுபவி. ஹல்லேலூயா. பாவியும் தேவனை அறியாத ஜனங்கள் உன்னை பின்பற்றி வரட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எப்படி? எதனால கேட்கும்? நீங்கள் வலப்புறம் சாயும் போதும். அப்படின்னா உங்க வாழ்க்கையில் நீங்க போயிட்டே இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள் வந்து உங்களை தாக்கும். எங்க? இடது வாக்கில் அடிக்கும் போது எங்க சாய்வீங்க? வலது வாக்கில் சாஞ்சிருவீங்க. வலது வாக்கில் அடிக்கும் போது
இங்க சாயுவீங்க. அப்போ காத்தடிக்கிற திசைக்கெல்லாம் சாஞ்சு ஓஞ்சி போறதா உனக்கு திட்டம்? அப்படியா தேவன் உன்னை அழைச்சிருக்காரு? அப்ப என்ன செய்வாரானா, டேய் அங்க காத்து வருது. யாருக்கு காத்து? தேவன் அறியாதவன், கள்ளன், கொள்ளக்காரன், பிசாசு எல்லாம் சேர்ந்து உன்னை எதிர்ப்பாங்க இல்லையா? எதிர்க்கிற காற்று உனக்கு வரும் பொழுது, எதிர்க்கிற பிரச்சனை உனக்கு வரும்போது, ஏய் நீ அங்க போகாத அப்படின்னு எப்படி சொல்லுவாரு? நல்ல காலம் நல்ல காலம் அப்படி சொல்ல மாட்டாரு. என்ன சொல்லுதுக்கு வசனம்? நீ வலப்புறம் சாயும் போதும் இடப்புறம் சாயும் போதும் வழி இதுவே, இதுல நட என்று உங்களுக்கு பின்னால். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் முன்னாடி பின்னாடி இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையால் உன்கிட்ட பேசுவாரு. நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால், தொடர்ந்து செவி கொடுப்பேனா, அவர் உன்கிட்ட பேசி இருப்பார். நீ வார்த்தையும் கேட்காம எங்கேயாவது ஏதாவது ஒரு அந்த பொந்துக்குள்ள ஏறி உட்கார்ந்து வந்துட்டு நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு வாழ்க்கையை எல்லாத்தையும் அழிச்சிட்டு போய் குறியேக்கிற மாதிரி ஆண்டு விட்டு வந்து நின்னா அப்பாலே பச்சாத்தானேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. வசனத்துக்கு செவி கொடு. அப்ப நீ லெஃப்ட் ரைட்டு போனா தூக்கி விட்டுருவார். உன்னை விழமாட்டான். நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். சிலவங்க விழுந்து இன்னும் அவ்வளவுதான், சாகலியா? இவங்களே கேட்பாங்க, நான் செத்தேனா? எல்லாம் நீ சாகல, எழும்பு. ஹல்லேலூயா. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் 70 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நீ தட்டும் போய் எழும்பணும். முதல்ல செவி கொடு. வார்த்தைக்கு செவி கொடுத்தேன்னா அவர் பேசுவார். டே ஒண்ணு இல்லை, எழும்பு. ஆண்டவர் தான் ஒண்ணு, எழும்பு. ஹல்லேலூயா. இந்த சத்தம் கேட்கணும்னா மறுபடியும் சபைக்கு தான் வரணும். தேவனுடைய வார்த்தை. நீ தப்பே பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்ணு, ஏதோ நீ ஒழுங்கற்றவன், கள்ளன், கொள்ளக்காரன் அவர் தெரியும். ஆனா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சமூகத்துல வந்தேன்னு வச்சுக்கோயேன், அவர் வார்த்தை உன்னை பேசும். உன்னை தட்டி தூக்கும். அப்படி தட்டி தூக்குற மாதிரி தேவனுக்கு நீ வாய்ப்பை கொடுத்தேன்னு வச்சுக்கோ, வசனம் ஒன்ன தூக்கிட்டு காதுக்கு பாருங்க. வார்த்தை உங்கள் காதுக்கு. ஹல்லேலூயா. சூப்பர்ல. 45:13 போடுங்க. ஏசாயா 45:13 போடுங்க. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்விப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாருங்க? நீங்களும் நானும் கள்ளன், கொள்ளக்காரன், தேவனை அறியாத ஜனங்கள், புற ஜாதிகள் எல்லாருக்கும் உங்களை என்னையும் தான் ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். உங்களை என்னை எப்படி எழுப்பினாரு? அவருடைய ரத்தத்தினால் மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா ரட்சிக்கப்பட்டியாளா, பரிசுத்தாவி பற்றியாளா, அந்நிய பாஷை உண்டா, வெட்டி தள்ளணும். அப்படி யாராவது உங்கள்கிட்ட பேசிச்சினும் 2 கொடுத்துட்டோம் வரணும். சும்மா பரிசாவி பற்றியா, வெள்ளை போடலையா, கொள்ளை அடிச்சல்லையா, ஆண்ட பிசாஸ். அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய கிருபை அது. உடைய சுய கிரியையினால் அது உண்டாகல. என் கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது என்னுடைய ஈவன கிஃப்ட். கிஃப்ட்ன்றீங்களே, பர்த்டே போனால் நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறீங்களா? இல்லை நீங்கள் 2 தங்க கட்டியே கொண்டு போட்டாலும் அதெல்லாம் நீதியே இல்லை. தேவன் உனக்கு அவ்வளோ பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார், லைஃப் கேரண்டி கொடுத்திருக்கிறார். நீதியின்படி அவனை எழுப்புறேன். உங்களெல்லாம் எழுப்பியிருக்காரா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கல்ல? அவர் சமூகத்தில் இருந்தானே ரட்சிக்கப்பட்டிருக்க. நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. அப்படின்னா அவன் வழிகள் எல்லாம் செவிப்படுத்துவேன். உன் வழியெல்லாம் கத்த செவிடு. ஒழுங்கு இல்லாமல் இருக்குதா? ஒழுங்கு இல்லாமல் இருக்கீங்களா? போற வழிக்கு பிரச்சனையா இருக்குதா? உன் வழியை கத்த சுவைப்படுத்துவார். ஏன் தெரியுமா சுவைப்படுத்துறாரு? உன்னை கொண்டு ஒரு நகரத்தையே கட்டணும். உன்னை கொண்டு ஒரு சிட்டியையே கட்டணும்.
உன்னை கொண்டு ஒரு நகரத்தை எழுப்பணும், உன்னை கொண்டு ஒரு மெட்ரோபாலியன் சிட்டியை உருவாக்கணும். அதுக்குதான் உன்னை ரட்சித்து இருக்கிறாரு, அதுக்குதான் அவருடைய நீதியை பயன்படுத்தி இருக்கிறார், அதுக்குதான் அவருடைய ரத்தம் கிரயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் என் நகரத்தை கட்டி, யாருக்கு நகரம் நினைக்கிறீங்க? அவர் நகரம், சிட்டி ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. என் நகரத்தை அவன் கட்டுவான், சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமல். எப்படிங்க ஒரு கிரயம் இல்ல பாருங்க. நீங்க சென்னையை நீங்க ரட்சித்தீங்க அப்படின்னு வைங்களேன், உங்க மேல இருக்கிற ரட்சிப்பு சென்னையை ரட்சிக்குது. நீங்க சென்னைக்கு மேயரா மாறுறீங்க. எப்படி? அங்க இருக்கிற எல்லா வீட்டு கடனையும் தீக்குறீங்க. எப்படி? கவர்மெண்ட் இருக்கிற பணத்தை எடுதா? ஏன் பணத்தால இந்த சென்னையில் இருக்கிற எல்லா வீட்டு கடனையும் நான் க்ளோஸ் பண்றேன். அது கிரயம் இல்லாமல் அந்த பட்டணத்தை ரட்சிப்பது உன் பணத்தால. ஹல்லேலூயா. அவன்கிட்ட பணம் வாங்கி, அரசாங்கத்திலிருந்து பணம் வாங்கி இல்ல, உன் பணத்தை வச்சு மீட்ப. அந்த அளவுக்கு ஒன்னு ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவனிடத்தில் திட்டம் இருக்குது. அதுக்குதான் ஒன்னு அவன் நீதியின்படி எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வழி அதுக்குதான் செவ்வாய்ப்படுத்துகிறார். உன் வழி செவ்வாய்ப்படும். எதுக்கு தெரியுமா? நீ ஒரு சிட்டியை கட்டணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுக்கணும். அவங்களோட ரத்தத்தினால் மீட்டு எல்லா 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 நான் சொல்றேன், எல்லா வீட்டு கடனையும் நீ தீக்கிறேன்னு வச்சுக்கோ. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாருக்கும் வீட்டு கடனையும் உன் பணத்தால தீக்கிற. நீ சொன்னா அவங்க கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஏலே, நான் உங்களை எல்லாருக்கும் கடனையும் தீர்த்தது நான் சம்பாதிச்சதில்லை, என் அப்பன் என்ன சம்பாதிக்க வச்சது. இந்த அப்பனை நீ நம்பினா நீ இதே மாதிரி 1000 10,000 பேரை ரட்சிப்ப, மீட்டுக் கொள்வாய் அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? சும்மா சுக்கா பையன் தூக்கிட்டு அடிவாங்க போயிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதியின்படியான துன்பத்தை தான் நீ அனுபவிக்கணும். சும்மா மறுபடியும் அங்கே சுவிசேஷம் செல்ல போனேன், அடி வாங்கினேன். சுவிசேஷத்தை இப்படி சொல்லணும். வல்லவர்களா எழும்புங்க, அதிகாரம் உள்ளவர்களா எழும்புங்க, தலைவர்களா மாறுங்க. அப்படி மாறி சுவிசேஷத்தை சொல்லு, ஜனம் கேட்பார்கள். வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும். சும்மா ரட்சிக்கேன்னு சொல்லிட்டு எத்தனை பேரை கடத்த தீத்த நீ? எத்தனை பேர் ஆசீர்வச்ச நீ? கர்த்தர் ஒண்ணு என்ன ஆசீர்வச்சிருக்காரு. நான் இவங்க எல்லாம் அதனால இவங்களுடைய கடனை எல்லாம் மீட்கிறேன். அப்படி நீ ஆசீர்வாதமா இருக்கிறன்னா அது வேற லெவலுக்கு சுவிசேஷம் வேலை செய்யும். நான் சொல்றேன், சிந்தையெல்லாம் மாற்றி பாருங்க. சும்மா அந்த அரைச்ச மாவையை போட்டு அரைச்சு அரைச்சு அரைச்சு, வாட் இஸ் திஸ்? ஹல்லேலூயா. டெக்னாலஜியை ஆண்டவர் வளர்த்தி விட்டுருக்கிறாரு. நம்ம ஆளுங்க என்னது உரைச்சிட்டே இருக்காங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல லட்சம் பேருக்கு போகணும் பாருங்க சுவிசேஷம். வீட்டுக்குள்ள பல லட்சம் ரூபா நம்ம விதைக்க போகணும். ஹல்லேலூயா. ஆமா, வீடு கட்டாதானே வீடு கட்டி விடு. கட்டிட்டு எளிதா 10 பேருக்கு அடுத்த 5 வருஷத்துல வீடு நீ கட்டி கொடுக்கணும். அப்ப நான் உன வீடு கட்டி தரேன் அப்படி சொல்லணும். சும்மா பாவம் இல்லையான்னு சொல்லி அப்ப அப்படி பாவம் பார்த்து கொடுத்த வாஞ்சங்க அறுத்துருவாங்க. ஹல்லேலூயா. சும்மா காசு இருந்து சும்மா கொடுக்காத, அவர் நாமத்துக்கு மகிமை உண்டம்படி செய்யணும். அதுக்கு தான் வாம் பாதையை அவர் செவ்வாய்ப்படுத்துகிறார். பாருங்களேன், நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வாய்ப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை. எப்பா, தேவன் அறியாம வெளியில இருக்கிறவன் எல்லாம் எவனோ கிடையாது, அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க. அவங்களை எல்லாம் ஒன்ன நம்பிதான் அவங்களை கரையேற்ற போறாரு. உன்னை எதுக்கு ரட்சிப்பு தந்தாரு? சும்மா ரட்சிக்கப்பட்டுட்டு அப்படியே ஆண்டவரே என்ன பரிசுத்தமா எடுத்துக்கொள்ளும். வட்டிக்கு கொடுக்கணும், பரிசுத்தமா எடுத்துக்கொள்ள. ஒரு வேலையும் செய்யாது, நல்ல தின்னு நல்ல கவுந்து நீறி ஆண்டவரே பரிசுத்தமா எடுத்துக்கொள்ளணும். சவுட்டி தள்ளி போடுவீங்க.
செத்து மரணப்பட்டியில இருந்து அழிச்சு அவுட்டுறேன். அல்லேலூயா. கொளுத்து ஒரு வேலை செய்யாம, சொன்ன வார்த்தைக்கு ஒரு வேலையும் செய்யாம, கண்டதை கடியதை எடுத்து வச்சு, நான் பாத்திரம் கழுவினேன், நான் க்ளீன் பண்ணேன், அதெல்லாம் நல்லது தான். அது பேசிக்கு. நீ இருக்க உனக்கு சரீரத்தை நீ சுத்தம் பண்ணுவியா பண்ண மாட்டியா? பண்ணுவியா பண்ண மாட்டியா? இது பேசிக் திங். உன் சபையில நீ அது இது செய்யறது பேசிக் திங். நீ செய்ய வேண்டியது ஒரு நகரத்தையே காப்பாற்றணும். ஒன்ன சீர்படுத்தினது, ஒன்ன நிலைநிறுத்தினது, ஒன்ன நீதியில அவர் ஒன்ன தூக்கினது, அதுக்குதான். You are the most high responsible people. Hallelujah. ரொம்ப பொறுப்புமிக்க பிள்ளைகள் நாம். தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குதுங்க. அசல்ட்டா நினைச்சிட்டோம். ஹல்லேலூயா. ஆத்மா பாரம் வருதா இல்லையா உங்களுக்கு? இடையில என்றோட எனக்கு ஆத்மா பாரம் எப்படி வரும்னு கேட்டாங்க. எனக்கே ஒரு ஆட்டம் ஆடிட்டேன் நான். ஆத்மா பாரம் எப்படி வருதுண்ணா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு பசிக்கிற மாதிரி முதல்ல தேவனுடைய ராஜ்யம் பசிக்கும்னு நினைக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய பசி இருக்குங்க. உன் பசி எவ்வளோ சூப்பராக ஆண்டவர் ஹேண்டில் பண்ணுறாரு. ராஜ்யம் எவ்வளோ பசியாக இருக்குது. உனக்கு கொஞ்ச நேரம் பசியாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் ராஜ்யத்துக்குன்ற தேவன், ராஜ்யத்துன்னா என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களை மட்டும் ஆசீர்வதிக்கிறது இல்லை, ரட்சிப்படைய வேண்டி உலகத்தில் காத்திருக்கிற எத்தனையோ ஜனங்களை மீட்டு கொள்ள வேண்டியிருக்கு. அதுக்கு தான் உனக்கு ரட்சிப்பை தந்தாரு. அதுக்கு தான் உன் வாழ்வு, உன் பாதையை சீரமைத்து உன்னை பெரிய பணக்காரனா மாத்த விரும்புறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. பிழைச்சு போங்க. என்ன எப்படி காப்பாத்திட்டு பேங்க் லோனெல்லாம் கட்டிட்டு, இனி நீங்க தப்பி நான் ஒரு 5000 ரூபா கூட தாரேன். என்ன சொல்லணும்? உன் வீட்டு லோனெல்லாம் நான் முடிச்சிருக்கேன், 5 வருஷத்துல என்ன செய்யணும்? பரிதானம் இல்லாமல் விடுதலையாக்கும். அப்படின்னா என்னது? பிழைச்சு போ. 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்து வாழ்ந்துருவான் அவன். சொல்லணும், டேய் அடுத்த 5 வருஷத்துல 25 வீடை நீ என்ன செய்யணும்? 25 குடும்பத்தை காப்பாற்றணும். முடியுமா? கிரயம் இல்லாம மீட்டு அவர்களை ஆசீர்வதிக்கணும். அப்படின்னா நீ அவர்களை எடுத்துட்டு, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இவங்க நிறைய பழைய மிஷனரிஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உணவு இல்லாதவங்களுக்கு உணவை கொடுத்தாங்க. நல்லது, அந்த நேரத்துக்கு சூப்பர். அதே டெக்னாலஜியை, அதே டெக்னிக்கை நீ இப்ப எல்லாம் யூஸ் பண்ணாத. வீடு கட்டி கொடு. கட்டின வீட்டுக்கு வாங்கின வட்டி கடனை என்ன செய்? நீ அடைச்சு என்ன செய்யணும்? 25 வீடு கட்டி கொடுக்கணும். நீ எப்படி கட்டி கொடுக்கணும்? ஒன்ன கொண்டு தேவன் கட்டுவாரு. அவருடைய உன் பாதைய தேவனிடத்துல கூட கொடு, உன் வழியை அவரிடத்துல சொல்லு, உன் விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லு. அவர் உன் பாதைகளை செவ்வையாக்கி உன்னுடைய செயல்களை கர்த்தர் என்ன செய்வாரு? நீதியுள்ள செயல்களா மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பாரு. அப்ப 25லடா 2000 வீட்டை நீயே ஒரு கிராமத்தை காப்பாத்துறது இல்லைங்க, ஒரு சிட்டியே காப்பாற்றணும். கிராமம் எப்படி? கிராமம் எல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துச்சுங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அவங்க விருப்பம் கம்மியாக இருக்கு. ஆனால் சிட்டி பெருசு. அங்கே பார்க்கறதுக்கு நல்ல மாதிரி இருக்கும். 1000 கோடி 500 கோடி கடனில் இருப்பான். செத்துருவான். இத்தனை பேர் சூசைட் பண்ணி செத்துருவானுங்க. திடீர்னு வாழ்க்கை, வீடு, அவனுடைய உறைவிடம், காரு எல்லாம் போயிடும் பாருங்க. ஒரே செகண்டில் அவன் பிஸ்னஸில் விழுந்துருவான் பாருங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு மனுஷன் 100 கோடி ரூபா லாஸ் ஆகிருக்காங்க. எத்தனை கோடி? 100 கோடி ரூபா லாஸ் ஆகி அவன் ஒரு நார்மல் மனுஷன் செத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கான். எல்லாம் திவால் ஆயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, வீடெல்லாம் போயிடுச்சு, வாடகை வீட்டில் வந்திருக்கான். டிவியை போட்டப்போ ஒரு சத்தியம் வந்திருக்குங்க. கர்த்தர் நல்லவர். சாட்சி சொன்னார். அந்த ஆள் கோட் ஷர்ட்டெல்லாம் போட்டு கம்பீரமாக இருந்து பெரிய மில்லியனர் ஆகி சாட்சி சொன்னார். கர்த்தர் நல்லவர்னு ஒரு போதனை. அவருக்கு போதனை கேட்டு தான் நானே பிழைச்சேன். அந்த ஒரு போதனையில் ஒரு நாள் கெட்ட சத்தியங்க, ஒரு நாள் கெட்ட சத்தியத்தில் அவன் லைஃபே மாறிடுது.
100 கோடி ரூபா கடனில் இருந்தவன், கடன் எல்லாமே திவாலானவன், அடுத்து எப்படி வந்திருப்பான்? வர முடியுமா? நம்ம ஆளுக்கு 100 ரூபா இல்லாததுக்கு பீடி வண்ட காசு இல்லைன்னு செத்து போகிறான். எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க. கழுத்தே அறுத்து கொள்கிறான். அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறோம் பாருங்க. ஜனங்கள் அறியாமல் இருக்காங்கப்பா. அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கான வாசல் உனக்கு தேவன் கொடுத்த வழிகளை இந்த மாதம் கர்த்தர் சீரமைக்க போகிறார், புதிதாக்க போகிறார். உன் வழிகளை புதிதாய் மாற்ற போகிறார். நீ புதிய தரிசனங்களோடு புறப்பட போகிறாய். 1000 10,000 10,000 லட்சமாய் கோடியாய் மாறும். நீ நினைக்கிற ஐயோ நான் இந்த கிச்சன்ல தானே இருக்கிறேன், இந்த சின்ன வீட்டுல, இந்த சின்ன கிராமத்துல, நீ இருக்கிற சூழல் சின்னதா இருக்கலாம், ஆனா தேவன் உன் மேல இன்னைக்கு போட்ட வார்த்தை வல்லமை உள்ளது. அது இந்த உலகத்தையே உருவாக்கினது. உலகத்தையே கையில வச்சிருக்கிறவருடைய வாக்கு. அவர் சொல்றார், உன் பாதைகளை நான் செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் வந்தவன் தப்புன, கேட்டவனும் தப்புவாய். நீ நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் பாதைகளை விரிவாக்க போகிறார். குழப்பமான பாதைக்கு கர்த்தர் கைட் பண்ணுவார். நீ வலப்பக்கம் சாயும்போது இடப்பக்கம் பதில் உனக்கு வார்த்தையின் மூலமா எனக்கு தருவார். வழி இதுவே அவர் சொல்ற சத்தம் உனக்கு கேட்கும். நீ 1000 10,000 கோடியாய் லட்சமாய் நீ பெருவாய். சிட்டி பெரிய 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 கடல்ல இருக்கிற ஜனங்களை தூக்கி விட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெரிதாய் ஆசீர்வதிப்பார். போன மாசம் நிறைய சாட்சிகளை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த மாசம் இந்த வார்த்தையை விடாதீங்க. அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்ன மாதிரி அது நிற்குங்க. நீ இன்னைக்கு விட்டுட்டேன்னா அது அப்படி நிற்கும், அது விழாது. அது எரிஞ்சு அலைஞ்சு போகாது வார்த்தை. அது நினைச்ச காரியத்தை செய்து முடிக்காம திரும்பாதான். அதனால அங்கேயே நிற்கும். போய் உனக்கு 1000 கோடி பேசியிருக்காருன்னா தேவன் சொன்ன வார்த்தை அந்த 1000 கோடிக்கு முன்னாடி போய் நிற்கும். அதை கையில எடுத்து வச்சுட்டு நிற்கும். நீ வான்னு சொன்னா அது வரும், நீ வான்னு சொல்லலைன்னா வராது. அப்ப நீ வான்னு சொல்லணும்னா எப்படி சொன்னா வரும்? சூழலை பார்த்து இந்த கண்ணால பார்த்தேன்னா நீ வான்னு சொல்ல முடியாது, தெரியாது. வார்த்தையின்படி நின்னா வார்த்தை உனக்கு கையில் இருக்குல்ல, எடுத்தாச்சு இல்ல, சொன்னபடி பிடிச்சாச்சு இல்ல, வான்னு கூப்பிடுற. அடுத்து நம்ம என்ன செய்ய அக்கப்படியில அடுத்து என்ன செய்யணும்? வார்த்தையின்படி நகரங்களை சுதந்திரிக்கணும். அங்க இருக்கிற எல்லாரும் வீடை கட்டி அவன் பிரச்சனை என்னன்னு கேட்டு அவன் வீட்டுல விளக்கேற்றணும். 5 பைசாக்கு உதவாத்தது அக்கௌண்ட் என்னத்துக்கு? முதலமைச்சர் ஐயா பாவம் பார்த்து ஒரு 1000 ரூபாய், அதுக்கு ஒரு அக்கௌண்ட். முதலமைச்சருக்கு மாசத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். நீ ஏன் கூட ஐயா நான் மாசம் 10,000 ரூபாய் தரேன், நீங்க ஒரு வீடு கட்டி கொடுங்க சொல்ல. இது ஐயா தருவாரா, ஐயா தருவாரா, ஐயா தருவாரா? ஐயாவே கஷ்டப்பட்டிருக்காரு. நீ போய் இப்படி எல்லாம் இருந்து அவிசுவாசத்தில் இருந்தா எப்படி நாடு உருப்படும்? எல்லாம் முதலமைச்சர் பிரதமர்னு அவங்க தலையில அடிச்சுட்டு அண்ணன் செய்யல வாட்டு பாட்டம் உன்னைய போட்டிருக்கணும், நாடு உருப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமான பிள்ளைகள் நாம் விசேஷமான காரியங்களை சுதந்திரிப்போம். புதிய வாசல்கள் உங்களுக்கு திறக்கும். யார் எழுந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.